ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் மகன் மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள், அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தா கூட எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 4ஆம் இடம் 3ஆம் இடம் அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு சதவீதம் என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பகுதிக்கு பகுதி குறைஞ்சி வச்சு. ஓபிஎஸ் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும், ஜெயலலிதாமே இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே 45% விழுக்காடு அதிமுக வாக்கு வங்கியை தன் கைவசம் வச்சிருந்தது. இப்ப 25% தான் கைவசம் இருக்கிறது. அதுவும் வரக்கூடிய தேர்தலில் இப்படியே போச்சு அப்படின்னா அதுவுமே மொத்தமா சரிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக அடுத்து 4-5 மாதங்களுக்குள் கண்டிப்பா வச்சிருவாங்க. ஏன்னா அதற்கு முன்பு நமது EVKS இளங்கோவனுடைய மகன் மரணம் அடைந்தார். EVKS இளங்கோவன் சமீபத்திலேயே மரணம் அடைந்தார். அப்ப 2வது முறையாக அந்த தொகுதியிலே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அந்த முதல் முறை இடைத்தேர்தல் வரக்கூடிய அந்த சமயத்திலே ஓபிஎஸும் வேட்பாளரை அறிவித்தார். பாஜக கேட்டுக்கொண்டதன் பின்னால் அதன் பேர்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்கினார். இந்த முறை அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுமே நம்ம தேனி தொகுதியிலே ஓபிஎஸ் உடைய மகனை நிறுத்தியிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பார். இல்ல ஓபிஎஸ் தேனி தொகுதி நின்றிருந்தால் கண்டிப்பாக 100% வெற்றி வாய்ப்பை பெற்றிருப்பார். டிடிவி தினகரனை நம்பி டிடிவி தினகரனுக்கு அந்த தொகுதியை கொடுத்து கடைசியில 2 பேருமே தோல்வியை தள்ளிவிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ் மகன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறார். அதற்குத்தான் அவருக்கு ஏதேனும் ஒரு பதவிகள் மக்கள் மத்தியிலே செல்வாக்குடைய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக கூடிய ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பிலே நேற்று ஆலோசனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையின் முடிவில் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தனித்து போட்டியிடுவது என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கணிக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலையுமே அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. இந்த தேர்தலையும் புறக்கணித்தால் எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. தொண்டர்களே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் காரணமாக ஈரோடு இடைத்தேர்தல கண்டிப்பா அதிமுக புறக்கணிக்காது. அந்த இடத்திலே ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக முக்கியமான ஒரு நபரை, அந்த தொகுதிக்கு உட்பட்ட நபரை நிறுத்துவதா அல்லது ஓபிஎஸ் மகனை களம் இறக்குவதா அப்படிங்கிற ஆலோசனை தான் தற்போது வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறதா. ஆனால் இந்த இடைத்தேர்தலிலே கண்டிப்பாக ஓபிஎஸ் அணியின் சார்பாக ஒரு வேட்பாளர் களம் இறங்க போகிறார். அந்த வேட்பாளர் யார்? ஓபிஎஸ் உடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கலாம், அல்லது முக்கியமான தொண்டராக இருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் மகனாக இருக்கலாம். அப்படிங்கிற பிரச்சனை தான் பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை என்பது மிக தீவிரமாக போய்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பதும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலே ஓபிஎஸ் மகன் போட்டியிடுகிறாரா அல்லது ஓபிஎஸ் உடைய தொண்டர்கள் போட்டியிட போகிறார்களா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.